ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு நேராக பல்லவன் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பல்லவா, நீ நிலாவை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. இனிமே நிலா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத. அது ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கு. நம்மளே பேசி அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தினா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அண்ணன், இனிமேல் நான் அண்ணிக்கிட்ட இப்படியெல்லாம் பேச மாட்டேன். அண்ணி தானே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இனிமேல் அண்ணியை அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நான் கஷ்டப்படுறேன்றதுனால கண்டிப்பாக திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் இனிமேல் அவங்கள பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நானே பல்லவனோட மனசை இப்படி மாறத்துக்கு நானே ஒரு விதத்தில் காரணமாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு பேசாமல் நம்ம அவங்கள மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க எதனால் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி மறைஞ்சிருக்கிற கதையை நம்ம தெரிஞ்சுக்கின மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க அந்த வீட்டில் இல்லைன்னு. நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்கள தேடுவாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டை கூட காலி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு அவங்க அந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கடன்காரன் வீட்டுக்கு வராங்கன்றதுனால அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.